ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்துட்டு சூப்பரான ஒரு எக் ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் வாங்க. 3 முட்டையை உடச்சி எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சமாக உப்பு, மிளகுத்தூள் போட்டு நல்லா அடிச்சுட்டு ஒரு தோசைக்கல்லில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு இந்த முட்டையை ஊற்றிடலாம். ஊற்றிட்டு ஒன்றும் பாதியமாக வெந்ததுக்கப்புறம் ஒரு முக்கால் வேக்காடு இருக்கும்போது இந்த மாதிரி திருப்பி போட்டு எடுத்துக்கலாம். ரொம்ப வேக வேண்டாம். ஒரு பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணி எடுத்துகிட்டு அடுத்து ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு பட்டை, கிராம்பு, சோம்பு, ஏலக்காய் எல்லாத்தையும் சேர்த்து வதக்கி எடுத்துகிட்டு ஒரு நீல வாக்கில் நறுக்கின பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன். அடுத்து 2 பச்சை மிளகாய் உடச்சி போட்டிருக்கேன். அதையும் இதில் வதக்கிக்கலாம். அடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 2 இன்ச் அளவுக்கு இஞ்சி, ஒரு 5 பல் பூண்டு, 3 தக்காளி போட்டு ஒன்றும் பாதியமாக அரைச்செடுத்து அதையும் ஊற்றிடலாம். இதை அடுத்து 2 ஸ்பூன் அளவுக்கு தயிர் அதையும் போட்டு வதக்கிட்டு அடுத்து நான் கொத்தமல்லி எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட புதினா இருந்தால் புதினாவும் கொத்தமல்லியும் சேர்த்தே எடுத்து போட்டுக்கலாம். இன்னும் வாசம் நல்லாயிருக்கும். இன்றைக்கி இல்லை, அதனால் நான் கொத்தமல்லி மட்டும் சேர்த்துருக்கேன். அடுத்து 1 ஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா, ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாய் தூள் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அடுத்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்குவோம். தண்ணி வந்துட்டு நான் 1 டம்ளர் ரைஸ் எடுத்திருக்கேன் இன்றைக்கி. அதுக்கு 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு தண்ணி கொதி வந்த உடனே நம்ம அரிசியை சேர்த்துடலாம். அரிசி சேர்த்துட்டு அடுத்து கடைசியாக முட்டையும் சேர்த்துருவோம். உப்பு பார்த்துக்கோங்க, நான் உப்பு சொல்ல மறந்துட்டேன். தேவையான அளவு உப்பையும் சேர்த்துட்டு நல்லா இதை கலந்து விட்டுட்டு மூடி போட்டுருவோம். ஒரு விசில் வச்சு 5 நிமிஷம் சிம்மில் வச்சோடனே சாப்பாடு சூப்பராக ரெடி ஆயிரும். ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.